வளர்ப்பு தான் நாங்கள் எப்பவுமே இந்த உடல் உயிர் இருக்கும் வரை நாங்கள் மறக்க மாட்டோம். மற்றது இப்ப நான் ஒரு பாரம்பரிய படம் தெரியும், மருத்துவ குணங்கள் மற்றது எல்லா வகைக்கும் காலத்துல இந்த பழத்தை சாப்பிடுங்க. வணக்கம் உறவுகளே, எனக்கு எங்கே வந்திருக்கோம்டா, நல்லூர் கைலாச பிள்ளையார் கோயிலுக்கு அருகாமையில் ஒரு வித்தியாசமான காணொலி ஒன்றுக்கு தான் வந்திருக்கேன். என்ன காணொலி? அந்த வெயில் காலத்தில் வெப்பத்தை தணிக்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அண்ணன் ஒரு ஆள் வெள்ளரி பழம் எல்லாம் விற்று கொண்டிருக்கிறார். அதுவும் தன் தோட்டத்தில் விற்ற வெள்ளரி பழமா. இப்போ அந்த இப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஓலியாலையெல்லாம் பனி ஓலியாலையெல்லாம் விதண்டப்பட்டு மூடப்பட்டு காணப்படுகிறது அந்த வெள்ளரி பழம். நம்மளாக இது வந்து 100 ரூபா 200 ரூபாயிலேருந்து 1000 ரூபா 1500 ரூபா வரையும் காணப்படுறாங்க இந்த வெள்ளரி பழம். இது வெக்கைக்கு நல்ல பழமாக காணப்படுகிறது. ஒரு அந்த அண்ணாவோட காதைக்காம் இந்த வந்த இடத்துல இதுல வந்து அதிகமானவர்களை காண முடிஞ்சது வாங்கி கொண்டு வந்தவர். இப்பதான் ஒரு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறீங்க. ஆமா, பார்க்க தெரியுது. நிறைய கொண்டு வந்துருக்கீங்க. உடக்கு எல்லாம் சேல் ஆகிருக்கு. நல்லா வாங்கியிருக்கேன். 70 பழம் கொண்டு. நீங்க எங்க இருந்து வரீங்க? வந்து எங்களோட இடம் வந்து உடிவில். அந்த தோட்டம் வந்து ஒரு 3-4 இடத்த இருக்கு. நீங்களே வச்சு நாங்களே வச்சிருக்கிறோம். ஒரு செக்ஷனா போட்டு வச்சிருக்கிறோம். நான் முன்னாள் போராளி, கடைசி வரையும் நின்று கடைசி காலம் வரையும் நின்றுட்டு வந்தேன். ஆனாலும் இன்றைக்கு சரியான வகையில ஒரு தொழில செய்யணும் சொல்லி நான் வந்து இது மட்டும் இல்லை. இது இப்போ சீசன் டைம். இப்போ தோட்டத்துக்கு வயல் செய்யறேன். மற்றது அதை விட எங்க தொழில் வந்து பூக்கண்டு உற்பத்தி தான். இந்த இது செவரத்தை சாதாரண செவரத்தியல் இருக்குன்னா செவரத்தியில நிலத்துல வளர்த்து போட்டு அதை ஒட்டுறது. அதை பல விதமா பூக்கக்கூடிய மாதிரி செய்வோம். எங்க வச்சிருக்கீங்க? எங்கட வந்து தோட்டம் வந்து அச்சது. ஆனா எல்லா இடமும் போய் செய்வேன், வீடு வீடா போய் செய்வேன். மற்றது எங்கட இது குறைந்த விலையிலாம் அதையும் செய்கிறோம். நியாயமான விலை. எங்கட மக்களுக்கு எல்லாம் இருக்கணும். எல்லாம் பயன் தரும் கண்டுகள், பழமர கண்டுகள் வந்து தென்னம்பிள்ளையிலிருந்து மாமர கண்டுகள் சகலதும் என்னட்டே இருக்கு. அதை செய்கிறேன். இப்போ இது சீசன் டைம். அப்போ வயல் இப்போ ஒன்றும் செய்யலான்றதுக்காண்டி வயலுக்குள்ள நாங்கள் இந்த வெள்ளரியை உற்பத்தி செய்து மக்களுக்கு குறைந்த விலையில், அதுவும் 3-4 குடும்ப தலைவனுக்கு இந்த பழத்தை பெரிய காசு இல்லாமல் வருவாங்க. பழத்தை கொடுத்து அவர்கள் ஒரு விலையை போட்டு, நியாயமான விலையை போட்டு எங்களோட சொந்த தோட்டம் 7 நிமிஷம் கண்டாலும் 9 நிமிஷம் அப்படியா? இந்த இதால சுத்தி வச்சுக்கிறீங்க. பழம் வந்து உதாரணத்துக்கு இந்த பழத்தை எடுத்தால் இந்த பழம் தானங்க வெடிச்சிருக்கு. இத வந்து புது தும்பு தடி இருக்கு. ப்ரஷ் அதால தட்டி டஸ்டோட அமர்த்து சேர்ந்து நல்ல துணியால அந்த டஸ்டோட துடைச்சு அதுக்கு மேல பழத்தையும் வடிவா துடைச்சு வச்சு வடிவா ஒரு பாரம்பரிய பழம் தெரியும், மருத்துவ குணங்கள் மற்றது எல்லா வகைக்கும் காலத்துல இந்த பழத்தை சாப்பிட்டா அது மிகவும் ஒரு குளிர்தன்மையா இருக்கு. சீசன் பழம் தான். என்னென்ன மாதத்துல கிடைக்கும் இந்த பழம்? இது வந்து 3ஆம் மாதத்துல இருந்து 10ஆம் மாதம் கடைசி வரை இந்த பழம் விற்கலாம். அந்த வெயில் காலத்துல கூட வந்து இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வந்து கூட அந்த வகையில யாழ்ப்பாண மக்கள் மற்ற எங்களோட
அடுத்த சமுதாயம் எங்கட சிங்கள மக்கள் கூட முஸ்லீம் மக்கள் இதை புட்டுப்பழம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சிங்கள மக்களும் நெல்லூர் அடியில கொண்டு போனா வந்து சாப்பிடுவாங்க. எல்லாரும் வாங்கி எல்லாரும் வாங்க. இது முழுமையா கொண்டீங்களா இந்த வாகனத்தை? 70 பழம் கொண்டு வந்தேன். 150 பழம் கட்டி மற்ற அந்த 3 வியாபாரிகளுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை. ஆனா ஒரு சில பேர் வந்து சரி அண்ணன் என்ன கூட இல்லையாண்டா சரி உங்களுக்கு என்னமோ ஒரு 50 ரூபா குறைக்கலாம். அதான் பார்த்தேன் இவர் வந்து 50 ரூபா நீங்களே குறைச்சி தந்தீங்களா? இப்படித்தான் நான் செய்து கொண்டு வரேன். ஒரு மக்களுக்கு ஒரு உங்களுக்கும் ஒரு லாபம் ஒன்று இருக்கத்தானே. கட்டாயம் இங்க இருந்து வந்ததுல இருந்து 2009 பிறகு ஃபுல்லா விவசாயமும் மற்றது எங்கட பூக்கண்டு தொழில் எங்கட தொழில் பெரம்பரையாய் எங்கட மாங்கண்டு தேசி கூட நல்ல எண்ணத்தோடியல் பழமரக்கண்டுகள் பொதுவா பிலா எல்லாம் விட்டு வச்ச பிலா இருக்கு. உள்ளூர் தொழில் முயற்சியாளர். உள்ளூர் தொழில் முயற்சியாளர். அப்ப உங்களுக்கு இந்த பெரிய செயலங்களோடாக உதவி திட்டங்கள் அப்படியே எங்களுக்கு அந்த ஏஜி ஆபீஸ்ல தந்தவே ஆரம்பத்துல தந்தவே. அப்ப நாங்களும் எங்களோட முயற்சியால கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து எதிர்பார்ப்பு இல்லாம நீங்களாகவே உங்களோட கையடிச்சு நீங்களும் தொழில் செய்து கஷ்டப்பட்டு செய்யணும். கஸ்டமர் வரி நம்மளுக்கு வாடிக்கையாளர் வரி காய் இது காய் மஞ்சளா இருக்கிற இருக்கு பாருங்க. இது வந்து மக்களுக்கு இது வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மருத்துவ குணம் நிறைந்தது. பாருங்க சின்ன பழம் இருக்கு. இது வந்து நான் ஓலையில கட்டேன். என்ன காரணம்னு சொன்னா குடும்பத்தோட வர்ற சின்ன பிள்ளைகள் வந்தா சும்மா கொடுத்துருவேன். அவங்க குட்டி பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் எங்கட தமிழ் சமுதாயம் தானே. இந்த பழத்தை சும்மா கொடுத்துருவேன். ஒரு பழம் வந்து ஒரு பிள்ளைய கொடுத்தேன் நான். மாமா இதை கொண்டு சாப்பிடுவேன். அப்படி கூட நான் செய்து கொண்டு வரேன். ஏன்னா மக்கள் வந்து மக்களோட மக்களாக நான் இருக்கவும் வேற வேற இதன் பயிர்கள் செய்யற ஐடியா இருக்கா? வித்தியாசமாக பூசணிக்காய் எல்லாம் செய்யணுமா? பூசணிக்காய்னா நான் இப்போ உளுந்து போட்டுருக்கேன். ஸ்கந்தா ஸ்கூலு மந்தோட ஸ்கூலு அந்த அது வந்து ஒவ்வொரு தோட்டங்க மரவள்ளி வச்சுருக்கிறேன். நம்ம எப்படி செய்து கொண்டு வா. உங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கிறதுக்கோ அல்லது அந்த பொருட்களை வாங்குறதுக்கோ உங்களை தொடர்பு கொள்றதுன்னா இந்த வீடியோ பார்த்து கொண்டு உங்களுடைய இந்த நம்பரை சொல்றேன். 077 97 73 705 077 97 73 705 பெட்ஷாப் ஐஎம்ஓ எல்லாமே இதெல்லாம் இடத்துக்கு போய் இந்த பொருளை வாங்கணுமோ அல்லது நீங்க வேற தொடர்புகளுக்கு அனுப்புனா நீங்க அவரோட நேரடியாவே கலந்து கொள்ளணும். ஆட்டோல வந்து எல்லாம் வாங்கிட்டு போயின்னு பாக்குறீங்க. ஆனா நாங்கள் வந்து வீடியோ இருக்க உங்கள்ட்ட அங்க வாரதுண்டா உங்களோட பயிர்களை காட்டுவீங்களா நீங்கள்? எடுத்துன்னா கொஞ்சம் பார்த்தா ஆரம்பம் வந்து பிடிச்சா வாங்கக்கூடிய மாதிரி இருக்குங்க. வாங்கக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் வெரைட்டில வாரோம். இதுக்கான சொல்லி இல்லாமல் வெரைட்டில வாரோம். உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பரு எங்களுக்கு கொஞ்சம் நேர பிரச்சனை இருக்கு. காரணம் இப்போ நாங்கள் விற்று முடிப்பேன் இதெல்லாம் நிற்பேன் சொன்னா அடுத்த கட்டம் அடுத்த வீல இருக்கு. டைம் டேபிளின் படிதான். அப்ப அந்த தோட்டத்துக்கு போய் இறைக்கணும். அந்த புல்லு புடுங்கணும். வெள்ளரிக்கு பக்கத்துல நிக்க புல்லுகளை புடுங்கி விடும். அதான் உங்களோட வளர்ப்பு அது நீங்க இருந்து வந்த சூழல் அது எந்த நேரம் அந்த ஓய்வென்றை வேலை செய்யணும். எங்கட செய்வோம் அண்ணாதான் பிரபாகர் அண்ணாண்ட வளர்ப்பு தான். நாங்க எப்பவுமே இந்த உடல் உயிர் இருக்கும் வரை நாங்க மறக்க மாட்டோம். மற்றதென்ன இப்ப நான் இந்த உள்ளூர் உற்பத்தியில தான் போட்டு கொண்டு வரேன். அந்த வர்த்தக சந்தையெல்லாம் நடந்தது. அப்ப அதுல இருந்ததை போட்டு நான் அதுலயே பல வீடியோக்கள் போட்டு நான் மற்றது இந்த சோப் எல்லாம் ஒரு அண்ணன் செய்யறாரு அது போட்டு நான் மற்றது அவர் வந்து பாடசாலையில படிக்காமலே 3 தரம் பரிட்சை எழுதி ஃபெயில். ஆனா அன்றைக்கு வயலின் துறையில வளர்ந்து கொண்டு போறார்.
அப்படியானது. அவர் வயலின் துறையில வந்து வீட்டுக்காரர் எதிர்த்தும் அவர் வந்து இன்றைக்கு பிரம்மாண்டமா அந்த 7 பேரை கொண்டு ஒரு பேண்ட் குரூப்பே வச்சிருக்காரு. அவ்வளவுக்கு வளர்ந்து கொண்டு வர அப்படியான ஒரு வித்தியாசமான வீடியோக்கள் தான் போறது. எங்களுடைய சமூகத்துக்கு அதாவது தங்களுடைய முயற்சியால வளர்ந்து வர்றதுக்காக உடல் உழைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள் வீடியோ கூட போட்டு கொண்டு வரோம். அந்த வகையில இப்ப இன்றைக்கு சாதாரணமா இப்ப யோசிக்க வேண்டாம், இதுல என்ன ஒரு கவர்ச்சியா ஒன்றும் இல்லை, இதுல என்னத்தை போடுறதுன்னு சொல்லி பாப்போம். நாங்க அப்படி யோசிக்கல, இப்படியான ஊக்குவிப்பாளர்களோட வீடியோ தான் கூட போட்டு இயற்கையான பழங்கள்லாம் இது. பெருசா நாங்கள் அந்த அடி பசலை மட்டும்தான் போடுவோம். இதுக்கு பெருசா நாங்கள் செயற்கை மருந்து பாவிக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் நாங்கள் இருக்கிறார்கள் கூட இது சாப்பிடலாம், கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னா இதனால ஒரு பாதிப்புமே இல்லை இல்லையா. நாங்கள் செய்து கொண்டு வாரோம், பாரம்பரியமாகவே இந்த தொழிலை செய்து கொண்டு வாரோம். சரி அண்ணா, உங்களோட நன்றி. நாங்கள் சந்திக்கிறோம்.